அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆதித்யா டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இந்த வீடியோவில் தந்தை பெரியார் பற்றிய 40 கேள்விகள் பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்ட் 2 இருக்குது. அதில் ஒரு 40 கேள்விகள், மொத்தம் 80 கேள்விகள் பார்க்கலாம். பெரிய வீடியோ போட்ட டைம் அதிகமாக இருக்குன்றதால 40 கொஸ்டின் மட்டும் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், தந்தை பெரியார் காலத்தை தேர்வு செய்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், விடை பார்த்துடலாம். விடை 17 செப்டம்பர் 1879 முதல் 24 டிசம்பர் 1973 வரை. கேள்வி எண் 2, பெரியார் நாகம்மையை மணந்த ஆண்டு என்ன? 1893, 1895, 1897, 1898. விடை பார்த்துடலாம். விடை 1898. கேள்வி எண் 3, தமிழ்நாட்டின் ரூசோ என அழைக்கப்படுபவர் யார்? பெரியார், அறிஞர் அண்ணா, மு. வரதராசனார், ஜார்ஜ் ஜோசப். விடை பார்த்துடலாம். பெரியார். கேள்வி படிச்சுட்டு கீழே ஆப்ஷன் கேட்க டைம் ஆகுது பொறுமல்ன்றவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணி ஆன்சர் பார்த்துக்கோங்க. அதுபோல் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு பொறுமையாக சொல்லுங்கள், இல்லை டைம் தாங்க ஆன்சருக்குன்னு சொல்கிறவங்க வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாருடைய சஜஷன் ஒரே வீடியோவில் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வீடியோ அடிச்சு விட்டு பாருங்கள், அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணி கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. கேள்வி எண் 4, பெரியாரின் சிறப்பு பெயர்களில் சரியானது எது அல்லது எவை? பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், சிந்தனை சிற்பி. அனைத்தும் சரி. விடை பார்த்தலாங்களா? சாரி, விடை அனைத்தும் சரி. ஒரு 10-12 சிறப்பு பெயர் உண்டவருக்கு. கேள்வி எண் 5, பெரியாரின் சிறப்பு பெயர்களில் சரியானது எது அல்லது எவை? புது யுகத்தின் நபி, புத்துலக தொலைநோக்காளர், வெண்தாடி வேந்தர். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. விடை பார்த்துடலாம். விடை அனைத்தும் சரி. கேள்வி எண் 6, பெரியாரின் சிறப்பு பெயர்களில் சரியானது எது அல்லது எவை? ஈரோடு சிங்கம், பெண் இன போர் முரசு, சுயமரியாதை சுடர். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. விடை பார்த்தலாம். விடை அனைத்தும் சரி. கேள்வி எண் 7, இது புக்கில் வந்த கொஸ்டின். பெரியார் டேஷில் வீட்டை விட்டு வெளியேறி வாரணாசியிலும் ஏனைய சமயம் சார்ந்த இடங்களிலும் தங்கினார். ஆண்டு 1900, 1901, 1902, 1905. விடை பார்த்துடலாம். விடை 1902. வீடியோ பார்க்குற நிறைய பேர் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. டெலிகிராம் சேனல் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கேள்வி எண் 8, 1915 பெரியார் எந்த இடத்தில் பிராமணரல்லாதோர் காங்கிரஸ் மாநாட்டை நடத்தினார்? காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு. விடை பார்த்துடலாம். விடை ஈரோடு. கேள்வி எண் 9, பெரியார் ஈரோட்டின் நகர சபை தலைவர் பதவி வகித்த ஆண்டினை தேர்வு செய்க. புக்கில் உள்ள கொஸ்டின் அப்படியே கொடுத்துருக்கேன். ஆண்டு 16 முதல் 17, 17 முதல் 18, 18 முதல் 19, 19 முதல் 20. விடை பார்த்துடலாம். விடை இதுக்கு 18 முதல் 19 டிக் வரல. ஆப்ஷன் டி 18 முதல் 19ஆம் ஆண்டு. கேள்வி எண் 10, பெரியார் ஈரோட்டின் நகர சபை தலைவர் பதவி வகித்த போது மேற்கொண்ட சிறப்பான பணியினை தேர்வு செய்க. சாலைகள் அமைத்தல், குழாய் மூலம் குடிநீர் வழங்குதல், தெரு விளக்குகள் அமைத்தல். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. விடை பார்த்துடலாம். குழாய் மூலம் குடிநீர் வழங்கல் இந்தியாவிலே முதல் முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கேள்வி எண் 11, பெரியார் காந்தியடிகளால் ஈர்க்கப்பட்டு எப்போது காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார்? 1917, 18, 19, 20. விடை பார்த்துடலாம். 1919 ஒத்துழைமையை காண்டப்போ இணைஞ்சார்.
கேள்வி எண் 12. பெரியார் மெட்ராஸ் காங்கிரஸ் காரிய கமிட்டியின் செயலராக, தலைவர் கிடையாது, செயலராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு 1921, 22, 23, 24. விடை பார்த்தலாங்களா? விடை 1921. கேள்வி எண் 13. மெட்ராஸ் 1920 டேஷில் மாநாட்டில் முதல் முறையாக வகுப்புவாரி இடஒதுக்கீடு தீர்மானத்தை கொண்டு வந்து பெரியார் தோல்வியடைந்தார். திருப்பூர், ஈரோடு, திருநெல்வேலி, காஞ்சிபுரம். விடை பார்த்தலாங்களா? விடை திருநெல்வேலி. கேள்வி எண் 14. பெரியார் வகுப்புவாரி இடஒதுக்கீடு தீர்மானத்தை கொண்டு வந்த மாநாடுகளில் சரியான இணை எது? 20 முன்னாடி பார்த்துட்டோம், அது இல்லாமல் மீதி பாருங்கள். தஞ்சை 1921, திருப்பூர் 1922, சேலம் 1923. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. விடை பார்த்தலாம். விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. தஞ்சை மாநாட்டிலையும் திருப்பூர் மாநாட்டிலையும் சேலம் மாநாட்டிலையும் தொடர்ச்சியாக 25 வரைக்கும் இந்த தீர்மானத்தை கொண்டு வருவார். அனைத்தும் தோல்வியை அடைவார். கேள்வி எண் 15. 1924 திருவண்ணாமலை காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார்? திருவிக, ராஜாஜி, சிங்காரவேலர், பெரியார். விடை பார்த்துலாங்களா? விடை பெரியார். இதில் பெரியாரே மாநாட்டு தலைவராக இருந்தாலும் இந்த மாநாட்டிலையும் அவரால் அந்த இடஒதுக்கீடு வகுப்புவாரி தீர்மானத்தை கொண்டு வர முடியாது, தோல்வியடைஞ்சிருவார். கேள்வி எண் 16. கள்ளுக்கடைகளை மூட வலியுறுத்தி மனைவி நாகம்மை மற்றும் தமக்கை கண்ணம்மாளுடன் பெரியார் போராட்டம் செய்த ஆண்டு என்ன? 1919, 20, 21, 22. விடை பார்த்தலாம். விடை 1921. கேள்வி எண் 17. பெரியார் எந்த மாநாட்டில் சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? முன்ன பார்த்த செயலாளர், இது தலைவர். 21 தஞ்சை, 22 திருப்பூர், 23 சேலம், 24 திருவண்ணாமலை. விடை பார்த்தலாம். விடை 1922 திருப்பூர் மாநாடு. கேள்வி எண் 18. திருவாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள வைக்கம் எனும் ஊரில் ஆலய போராட்டத்தில் பெரும்பங்கு வகித்தவர்? ஜார்ஜ் ஜோசப், திருவிக, பெரியார், ராஜகோபாலாச்சாரி. புத்தகத்தில் உள்ள அப்படியே லைனை கொஸ்டினாக வச்சுருக்கேன். ஆன்சர் பார்த்துடலாம். ஜார்ஜ் ஜோசப். மதுரை மக்களால் ரோசா புத்தகன் கூப்பிடப்படுற ஜார்ஜ் ஜோசப் தான் சரி. கேள்வி எண் 19. உள்ளூர் தலைவர்கள் வைக்கம் போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் பெரியார் இவ்வியக்கத்திற்கு தலைமை ஏற்றதால் டேஷ் அன்று சிறையில் அடைக்கப்பட்டார்? ஜனவரி 15, 24, பிப்ரவரி 2, 24, மார்ச் 3, 24, மே 16, 24. விடையை பார்த்துடலாம். மார்ச் 3, 24. கேள்வி எண் 20. கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். திருவிக தனது டேஷ் இதழில் வைக்கம் வீரர் என பெரியாரை புகழ்ந்தார்? தொழிலாளன், நவசக்தி, தேசபக்தன், பொதுமை வேட்டல். விடை பார்த்துடலாம். விடை நவசக்தி. கேள்வி எண் 22. துருக்கியின் டேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தானின் டேஷ் ஆகியோரை முஸ்லீம்கள் பின்பற்ற வேண்டுமென பெரியார் கோரினார்? ஸ்கூல் புக்கில் அப்படியே கொஸ்டின் அதே லைன் மாற்ற வச்சுருக்கேன். முஸ்தபா கமால் பாக்ஷா, அமானுல்லா, பெரம்ஜி மல்பாரி, தீன்சா வாட்ஷா, அமானுல்லா, அபுல் கலாம் ஆசாத். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. விடை பார்த்தலாம். விடை ஆப்ஷன் ஏ துருக்கியின் முஸ்தபா கமால் பாஷா, ஆப்கானிஸ்தானின் அமானுல்லா. கேள்வி எண் 23. சேரன்மாதேவி குருகுலம் யாரால் நடத்தப்பட்டது? நீலகண்ட பிரம்மாச்சாரி, வாவே சுப்பிரமணியம், வி கிரி, திருவிக. விடை பார்த்தலாம். விடை வாவே சுப்பிரமணியம். கேள்வி எண் 24. சேரன்மாதேவி குருகுலத்திற்கு காங்கிரஸ் எவ்வளவு நிதி உதவி அளித்து வந்தது?
ரூபாய் 1000, ரூபாய் 2500, ரூபாய் 5000, ரூபாய் 10,000. விடை பார்த்துடலாம். விடை ரூபாய் 10,000. ஓகேங்களா. கேள்வி எண் 25. 1925 காங்கிரஸ் மாநில மாநாட்டில் டேஷ் மற்றும் கடைசி முறையாக வகுப்புவாரி தீர்மானத்தை கொண்டு வர முயற்சித்து பெரியார் தோல்வியடைந்தார். 5வது முறை, 6வது முறை, 4வது முறை, 3வது முறை. விடை பார்த்துடலாம். விடை 6வது முறை. கேள்வி எண் 26. 1925 காங்கிரஸ் மாநில மாநாட்டின் தலைவர் யார்? பெரியார், ராஜாஜி, திருவிக, சிங்காரவேலர். விடை பார்த்துலாங்களா? விடை திருவிக. கேள்வி எண் 27. பெரியார் எந்த ஆண்டு காங்கிரஸில் இருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்? 25, 24, 26, 29. விடை பார்த்துடலாம். விடை 1925. கேள்வி எண் 28. சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டை கூட்ட வேண்டும் என கூறியவர் யார்? வே. ஆணைமுத்து, குத்தூசி குருசாமி, ஈவேரா, பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. விடை பார்த்தலாங்களா? விடை பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கீழே ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கேள்வி 29. சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றது? செங்கல்பட்டு ஆப்ஷன் வச்சுருக்கேன். டேட் பார்த்தீங்கன்னா 15, 16, 29, 16, 17. ஆப்ஷன் சி 17, 18. ஆப்ஷன் டி 18, 19. விடை பார்த்துடலாம். விடை 17, 18 பிப்ரவரி 1929 நடைபெற்ற இடம் செங்கல்பட்டு. கேள்வி எண் 30 திரும்ப ரிப்பீட் ஆகிடுச்சு. திரும்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சுயமரியாதை இயக்க முதல் மாநாட்டை தொடக்கி வைத்தவர் யார்? டாக்டர் சுப்பராயன், சவுந்தரபாண்டியன், சுவாமி சகஜானந்தா, ஆர்.கே. சண்முகம். விடை பார்த்துலாங்களா? டாக்டர் சுப்பராயன். அப்போதைய முதல்வர் இவர். கருப்பு குதிரை சுப்பராயன் அப்படின்னு கூப்பிடுவாங்க அவரை. கேள்வி 32. சுயமரியாதை இயக்க முதல் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? டாக்டர் சுப்பராயன், சவுந்தரபாண்டியன், சுவாமி சகஜானந்தா, ஆர்.கே. சண்முகம். விடை பார்த்துறாங்களா? விடை சவுந்தரபாண்டியன். இது நிறைய முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுயமரியாதை இயக்க முதல் மாநாட்டில் கலந்து கொண்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் யார்? ஏ. சுப்பராயலு, குத்தூசி குருசாமி, சுவாமி சகஜானந்தா, ஆர்.கே. சண்முகம். விடை பார்த்துலாங்களா? விடை சுவாமி சகஜானந்தா. கேள்வி எண் 34. கூற்று 1. முதல் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுக்கு திருமண வயது 16, தாய்மொழியில் பள்ளிக்கல்வி போன்ற 34 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன. 2வது மாநாடு ஈரோட்டில் நடைபெற்றது. ஆப்ஷன் பாருங்கள். கூற்று 1 சரி, கூற்று 2 சரி, கூற்று 1, 2 சரி, கூற்று 1, 2 தவறு. விடை பார்த்துடலாம். விடை கூற்று 1, 2 சரி. கேள்வி எண் 35. இரண்டாவது சுயமரியாதை மாநாடு 10 மற்றும் 11 மே 1930 நடைபெற்றது. கூற்று 2. இம்மாநாட்டில் சாரதா சட்டம் மற்றும் சுயமரியாதை திருமணம் போன்ற தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன. ஆப்ஷன் கூற்று 1 சரி, கூற்று 2 சரி, கூற்று 1, 2 சரி, கூற்று 1, 2 தவறு. ஆன்சர் பார்த்துலாங்களா? ஆன்சர் கூற்று 1, 2 சரி. கேள்வி எண் 36. இரண்டாவது சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் யார்? பாரதிதாசன், எம்.ஆர். ஜெயக்கர், ஆர்.கே. சண்முகம், பி. ஜீவானந்தம். விடை பார்த்துடலாம். விடை எம்.ஆர். ஜெயக்கர். கேள்வி எண் 37.
மூன்றாவது சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் யார்? பாரதிதாசன், எம்.ஆர். ஜெயக்கர், ஆர்.கே. சண்முகம், பி. ஜீவானந்தம். விடை பார்த்துடலாம். விடை ஆர்.கே. சண்முகம். கேள்வி எண் 38. மூன்றாவது சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது? சேலம், திருவண்ணாமலை, செங்கம், விருதுநகர். ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் விருதுநகர். கேள்வி எண் 39. முதல் சுயமரியாதை திருமணம் எங்கு நடைபெற்றது? சுக்கிலநத்தம், திருப்பத்தூர், மரக்காணம், விருதுநகர். விடை பார்த்துலாங்களா? ஆப்ஷன் ஏ சுக்கிலநத்தம். கேள்வி எண் 40. நான் ஏன் நாத்திகன் எனும் நூலின் ஆசிரியர்? பெரியார், பி. ஜீவானந்தம், பகத்சிங், அறிஞர் அண்ணா. விடை பார்த்துலாங்களா? விடை பகத்சிங். இதோடைய பார்ட் 2 வீடியோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.